தேவன் உனக்கு நன்மை செய்யும்படி திரும்ப நினைப்பேன்ற வார்த்தையை நம்ம சாதாரண எடுத்துக்கொள்ள கூடாது. அது ரொம்ப சீரியஸா எடுத்துக்கணும். என்ன பத்தி கதை சொல்லிட்டாரு, என்ன நினைப்பேன்னு சொல்லி இருக்கிறாரு, எனக்கு நன்மை செய்யும்படி நினைக்கிறாராம். யாரெல்லாம் அப்படி சீரியஸா எடுக்கிறாங்களோ வசனத்தை, எனக்கே அப்படின்னு எடுத்துக்கிறாங்களோ அவர்களுக்கு இந்த வார்த்தை அது அப்படி எதிர்பார்க்கிறாரு பாருங்க. மாசம் மாசம் ஒரு வாக்குத்தத்தம் அந்த மாதிரி கிடையாதுங்க. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கு. அதை சீரியஸா எடுக்கணும்ன்றாரு. ஒரு மனுஷன் சத்தமா எடுத்துக்காதீங்க. இது தேவனுடைய வார்த்தை. உங்களை குறித்து, உங்க குடும்பத்தை குறித்து, உங்கள் பிள்ளைகளை குறித்து, உங்கள் வருமானத்தை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது முக்கியம் இல்ல. ஆனால் கர்த்தர் உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் உங்க பிள்ளைகளுக்கும் அவர் ஒன்று செய்ய வேண்டி வாக்கு பண்றாருல, அதை அவர் நினைத்து திரும்ப ஆசீர்வதிக்க போகிறார். கடந்த காலத்துல நடந்த தீமையான காரியங்களை நினைச்சிட்டே இருக்கிறோம். கதை சொல்றாரு, நீ கடந்த காலத்துல நடந்த தீமையான காரியங்களை நினைச்சுக்கிட்டு இருக்கிற, நான் வரப்போகிற காரியத்தை பத்தி நான் பேசிட்டு இருக்கிறேன். தீமைகளை நன்மையாக மாற்றுகிற தேவன்.